ஆரம்பிக்கலாங்களா? இருக்கிறது ஒரு அட்டையில கொடுக்க முடியும், அதான் உனக்கு. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டயலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு பீட் மார்க் சேக் எஃபெக்ட் வந்து தேவைப்படும். அந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அதில் பீட் மார்க்குன்னு இருக்கும், அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ரைஸ் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்குடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் தான் ப்ளே ஆக போகுது. அந்த டைலாக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸ் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த டபுள் பீட் மார்க்குடைய செகண்ட் பீட் மார்க்கில் இருந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த ஆடியோ தகுந்த மாதிரி ஸோ நான் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபோட்டோவை ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. உங்களுக்கு நான் ஒரு 3 லிரிக்ஸ், அதாவது ஆடியோக்கு தகுந்த மாதிரி அந்த டைலாக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 லிரிக்ஸ் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நார்மல் ஃபாண்டான ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டாக தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது தெரியலனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து கூட நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஃபாண்ட் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 3 லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த 3 லிரிக்ஸுக்கும் நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்ட் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கும். அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி லேயருங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா தெரியும் லிரிக்ஸ் இருக்கா. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த 3 லிரிக்ஸுக்கு நம்ம இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ஒரே செகண்டில் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள அந்த லிரிக்ஸை லைட்டை டச் பண்ணாலே போதும். அந்த கண்ணைக்கான் மேலே இதே மாதிரி உங்களுக்கு அந்த 3 லிரிக்ஸ் வந்து செலக்ட் ஆயிரும். இதே மாதிரி நான் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு அந்த 3 லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எப்படி காப்பி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பேஸ்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு 6 மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற எல்லா ஐக்கானும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கலர் ஐக்கானும் இந்த எஃபெக்ட் ஐக்கான் இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இப்போ பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒரே செகண்டில் அந்த 3 லிரிக்ஸுக்கும் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனில் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம 3 லிரிக்ஸுக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா நான் ரைட் சைடு நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை ஆட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். வாங்க அது பார்த்துடலாம். இப்போது இதுக்குள்ளே நான் கொடுத்துருக்க இமேஜில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய இமேஜை ஒரு 2 விதமாக நீங்கள் இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 இமேஜ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 3 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 இமேஜை நம்ம வந்து 9:16 வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 இமேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா 1:1 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நான் வீடியோவில் தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். பேக் வந்துக்கிட்டு
கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு வியூவால் கொடுத்துட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபுல் கம்போசிஷன் ஏரியாங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் இந்த கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ கீழே செட் பண்ணிக்கலாம், சைடு வந்து செட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் மட்டும் தான் இருக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த இமேஜுக்கும். இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ண சொன்னேனோ சேம் மெத்தடில் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதையும் 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி இங்கே தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 9:16 ஒரு 4 இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும் இந்த டபுள் பீட் மார்க்கோட ரைட் சைட்லேருந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா குரூப்புக்கு அடுத்து அந்த 2 இமேஜ் இருக்கா, இந்த 2 ஃபஸ்ட்டு 2 லாஸ்ட் 2 இந்த 4 இமேஜில் தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண 9:16 சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா. அந்த 4 இமேஜ் வந்து நான் கொடுத்துருக்க இமேஜ் பேரில் ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கிளறி பெறும். இப்போ மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸுங்கிற ஃபோல்டர் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து சேஞ்ச் ஆயிருச்சா. நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சைஸை சேஞ்ச் பண்ண அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் ஃபஸ்ட் 2 இமேஜில் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன்னா இதே மெத்தட் தான் லாஸ்ட் இருக்கிற அந்த 2 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டில் அந்த 2 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போது கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்புக்குள்ளே நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அந்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 நம்மளுக்கு ஒரு 3 இமேஜ் வந்து தேவைப்படும். அதை ரொம்பவுமே ஈஸியாகவே சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் தான். பேக் வந்துக்கிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே மெத்தட் தான். மீடியா போய்ட்டு வியூவால் கொடுத்துட்டு உங்களோட இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அதே ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா ரொம்ப டாப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் மூவ் பண்ணி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெளிவாக தர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ஜூம் வந்து பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணக்கப்புறம் இப்போ மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுவரையாக சொன்னது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், ஸோ 1:1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் வந்து தேவைப்படும் சொன்னேன். நான் சொன்ன மாதிரி 1:1 ஒரு 3 இமேஜ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல குரூப் அண்ட் மாஸ்க்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெக்டாங்கிள் இருக்கா, அதை நீங்கள் டச்சே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா
கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் 3ன்னு சொல்லி ஒரு இமேஜ் இருக்கா, இங்கே கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணியும் உங்களோட கேலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவையாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இமேஜ் 3ங்கிற அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா, சேஞ்ச் ஆயிருச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் 1 ரெக்டாங்கிள் 2 இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணவே தேவையில்லை. இமேஜ் 1 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் 2 இந்த இடத்துல மட்டும்தான் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. வேறு எந்த ஒரு இமேஜும் நீங்கள் டச் வந்து பண்ணவே வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் 1ல் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இமேஜ் 1ல் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா சேமாக ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் 2 இருக்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த இமேஜை சேமாக ரெண்டுலேயும் சேமாக ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ இமேஜ் 1 கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களோட கேலரி பேரும் இப்போ நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் இதே மாதிரி உள்ள வந்து ஆட் ஆயிரும். மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜ் 1 கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு சேம் இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு இமேஜ் 1லையும் சேம் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இமேஜ் 2 இருக்கா, அந்த இமேஜ் 2 கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜ் 2 அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் 2ல் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜ் கீழே உள்ள இமேஜ் 2 கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு சேம் இமேஜை அதே இமேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெளிவாக வந்து ஸ்க்ரீன் வந்து தெரியும். இப்போ இந்த மெத்தட், அதாவது இந்த குரூப்பில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் இருக்கா, கீழே என்ன குரூப்பில் இமேஜ் 1ல் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ சேம் மெத்தடில் மேலே உள்ள அந்த குரூப் அண்ட் மாஸ்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணி அதை எடிட் குரூப் வைக்கோங்க. அந்த குரூப்பில் நீங்கள் இமேஜ் 1ல் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ சேம் இமேஜை இந்த குரூப்லேயே நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சேஞ்சும் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். அந்த குரூப்பில் இமேஜ் 1ல் என்ன ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயும் இதே மாதிரி அந்த இமேஜ் 1ங்கிற இடத்துல சேம் இமேஜ் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இமேஜ் 2ல் என்ன இமேஜ் நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை இந்த குரூப்லேயும் சேம் இமேஜை இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து சேமாக வந்து ஆட் பண்ணிட்டேன். கீழே உள்ள குரூப்பில் நான் எப்படி ஆட் பண்ணேனோ என்ன இமேஜ் ஆட் பண்ணேனோ அதே இமேஜை நான் மேலே உள்ள குரூப்லேயே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்து வந்துடலாம். இப்போ நமக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து முடிஞ்சு. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. வாங்க அந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் 1லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிட்டு அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. அடுத்து உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ணுங்கிற ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்கா, அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இந்த டபுள் பீட் மார்க்கோட ரைட் சைடு உள்ள இந்த ஃபஸ்ட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. குரூப் இருக்கா, இந்த குரூப் முடிகிற ஃபஸ்ட் இமேஜ் இருக்கா, குரூப் முடிகிற அந்த ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த எஃபெக்ட் 2 இந்த ரெண்டு இமேஜுக்கு மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த இமேஜ் இருக்கா, அதாவது டபுள் பீட் மார்க்கோடைய ஃபஸ்ட் இமேஜில் நம்ம எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டோம். செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த சேம் மெத்தடில் தான் இந்த குரூப் அண்ட் மாஸ்க் இருக்கா, அதுக்கு ரைட் சைடில் உள்ள ஃபஸ்ட் இமேஜில் நம்ம எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டோம். செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் மேலே உள்ள சேரைக்கனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.